வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய மனிதர் விலகிய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே தேடி கொடுத்தது. அந்த நினைவை உங்களால இன்னும் மறக்கவே முடியாதுங்க. ஏனென்றால் அவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை தேடி கொடுக்கிறேன், நான் செய்தால் உன்னுடைய நன்மைக்காகத்தான் செய்வேன் என்ற ஆசை வார்த்தைகளை எல்லாம் கூறி அவர்கள் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். உலகமே என்னை எதிர்த்தாலும் இந்த ஒரு மனிதன் என் கூட இருப்பான் அப்படிங்கன்னு நீங்கள் யாரை உங்களுடைய கண்ணை மூடிக்கொண்டு நம்பினீர்களோ அவரை உங்களுடைய கையை பாதியிலேயே உதறி விட்டுட்டு உங்களை ஒரு அனாதையாக நடுரோட்ல நிக்க விட்டு நிச்சயமாக விலகி போயிருப்பார். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்திருக்கலாம், அல்லது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கி விட்டது. எனவே யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை என்பது வைக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்க வேண்டும். இருந்தாலும் அந்த ஒரு நபர் இருந்தால்தான் என்னால இந்த ஒரு செயலை செய்ய முடியும் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதை மனதிற்குள் நீங்கள் போட்டு புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் உங்களை விட்டு விலகி போன அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக நிச்சயமா மாத்தி போட்டிருக்கும். இனிமே இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள்ள விதைச்சது அந்த மனிதரோட பிரிவு தாங்க. அந்த ஒரு பிரிவு தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரவைத்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கும் தனியாக இருக்கும் பொழுது அந்த துரோகத்தின் நினைவு உங்களுடைய மனத்தை உலுக்கிக்கிட்டுத்தான் இருக்கும். ஆனா அந்த கொடூரமான பிரிவு தான் உங்களை இன்னைக்கு ஒரு இரும்பாகவே மாற்றி போட்டிருக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாமல் இருந்தால் அது பிரச்சனைகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்திருக்கும். இதை செய்வது அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் நீங்கள் தடுமாறி நின்றிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பாடங்கள் உங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாகவே நிச்சயமாக மாறியிருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நல்ல எண்ணத்துடன் தான் வருவார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது மாற்றிக்கொள்ள வேண்டும். தனுசு ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடத்தை கொண்டு தான் வருவார்கள். அவர்கள் வரும்பொழுது நல்ல எண்ணத்துடன் வந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு செல்லும் பொழுது ஒரு பாடத்தையும் ஒரு விதமான சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் நிச்சயமாக செல்வார்கள். சிலர் அன்பை கற்றுக் கொடுப்பார்கள், இன்னும் சிலர் அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார்கள். எல்லாரும் நம்முடைய வளர்ச்சியை விரும்புவார்கள் என்று நீங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் வெற்றியை பார்த்து மகிழக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடைகளை உருவாக்க நினைக்கும் மனிதர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே வெற்றியை பார்த்து மகிழக்கூடிய மனிதர்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற்றாலும் அதனை பார்த்து பொறாமைப்படாமல் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் போதும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை உங்களால மறக்கவே முடியாது. தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் என்பதால் மற்றவர்களிடம் அதே நேர்மையை நீங்கள் எதிர்பார்க்க கூடியவர்கள். அதில் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நேர்மையாக இரு என்று கூறியதால் சில உறவுகள் உங்களை விட்டு சென்றிருக்கலாம். உங்களுடைய நேர்மையை பார்த்து கூட சில உறவுகள் இவன் என்ன இப்படி இருக்கிறான், நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அனைத்து விஷயங்களிலும் நேர்மை நேர்மை என்று இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் போன நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொருவரின் குணம் வேறுபட்டது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவான் மனிதர்களின் உண்மையான உறவுகளை புரிய வைக்கும் அனுபவங்களை நிச்சயமாக வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேயே இனிமேல் யாரையும் உடனடியாக நம்பாமல் காலத்தின் மூலம் அவர்களை புரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தனுசு ராசி என்பர்களை உங்களுடைய நல்ல மனதை மாற்ற வேண்டாம், ஆனால் அதை யாரிடம் காட்ட வேண்டும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் கதவை திறப்பதற்கு முன் அந்த மனிதர் உண்மையிலேயே உங்களுடைய பயணத்திற்கு துணையாக இருப்பாரா என்பதை இப்பொழுது நீங்கள் கவனித்து அவரை உங்களுடன் அருகில் வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தான் நடக்கப் போகிறது. அந்த நன்மைகள் எப்படி நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. தனுசு ராசி என்பர்களை
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய பணிகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அது பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவும் எந்த ஒரு பக்கத்திலிருந்தும் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு அதில் ஒரு கவனத்தை வைத்துக் கொள்வது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருந்து பார்த்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றிவிடும். திடீர் பயணங்களால் திருப்பங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாகவே மாற்றிவிடும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இப்பொழுது மேம்படத் தொடங்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபார முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மேம்பட்டு அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையவை நல்லதாகவே இப்பொழுது நிச்சயமாக மாற்றிவிடும். மாணவர்களுக்கும் கல்வியில ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. தனுசு ராசி என்பவர்களை கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இதை நீங்கள் நிச்சயமா நன்றாகவே புரிந்து வைத்திருப்பீர்கள். மாணவர்களின் மனதில் இருக்கும் கனவுகளும் எதிர்கால ஆசைகள் அனைத்தும் அவர்களின் முயற்சியோடு இணைந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் கவன சிதறல், சில மன அழுத்தம், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காத நிலைமை போன்ற சவால்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். சில மாணவர்கள் என்னால் முடியுமோ என்ற சந்தேகத்துடன் இதுவரைக்கும் இருந்தார்கள். ஆனால் தனுசு ராசி என்பராகிய உங்களுக்கு நம்பிக்கையை இழக்க வேண்டிய நேரங்கள் இது கிடையாது. இனிமே வரக்கூடிய நாட்களில் கவனங்கள் அதிகரித்து படிப்பில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழல்கள் உருவாக்கலாம். எனவே முயற்சிகளை கைவிடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கினால் அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குரு பகவான் கல்வி, ஞானம், அறிவு, வளர்ச்சியின் அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படுகிறார். அதனாலேயே இந்த காலத்தில் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் முன்பு கடினமாக தோன்றிய பாடங்களும் எளிதாகவே புரியக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்துவிடும். பெற்றோர்களின் ஆதரவுகளும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களை ஒரு சிறிய முன்னேற்றங்கள் கூட பெரிய வெற்றியின் ஆரம்பமாக இருக்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு நாளை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அடித்தளமாகவே மாறப்போகிறது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். மாணவ மாணவியராக இருக்கட்டும் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இளைஞர்களாக இருக்கட்டும், இத்தனை நாட்களாக இருந்த சோம்பேறித்தனம், கவனச்சிதறல், படிப்பின் மீது இருந்த சுணக்கம் எல்லாமே இப்பொழுது முற்றிலும் மறைய போகுது. உங்களுடைய புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. கடினமான பாடங்களை கூட சுலபமாக படித்து தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோக காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமா அதில் மட்டும் ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.